Okay students, today going to see about diffusion. Okay, Graham's law of diffusion பற்றி பார்க்க போகிறோம். You know about that gases can move இல்லையா? gases வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸ்குள்ளார ஊடுருவி போகிற அந்த விஷயத்தை தான் நம்ம diffusion அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ diffusion அப்படின்றது என்ன? The gases மூமெண்ட் ஆஃப் கேஸஸ் த்ரூ அனதர் கேஸ். ஓகேவா? ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்குது, அந்த கேஸ்குள்ளார இன்னொரு கேஸை உள்ளே விட்டினா அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ப்ராசஸ் இஸ் கால்டு எஃப்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை எஃப்யூஷன் அப்படின்னா, இது இன்னொரு ப்ராசஸ் தட் இஸ் எ கேஸ் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் எ கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரில் கேஸ் வச்சுருக்கோம், ஒரு சின்ன ஓட்டை போட்டு விட்டது என்ன ஆகும், அதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி கேஸ் கண்டிப்பாக வெளியே வரும் இல்லையா? ஒரு பலூனில் காற்று ஊதி வச்சுருப்போம், சின்னதாக ஒரு ஹோல் இருந்தாலும் என்ன ஆகும், அந்த காற்றானது வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை தான் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ டயக்ராமை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே புரியுது. ஸோ டிஃப்யூஷன் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு கேஸ் காமிச்சிருக்காங்க, இங்கே வந்து எல்லோ கலர் கேஸ் காமிச்சிருக்காங்க, நடுவில் ஒரு அதாவது மூடி வச்சுருக்கோம். ஓகேவா? நடுவில் ரெண்டு கேஸும் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு ஒரு ஷீட் வச்சுருக்கோம். நான் அந்த ஷீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன், இந்த ஹோலை ஓப்பன் பண்ணி விட்டதும் இங்கே இருக்க கேஸ் இந்த சைடு மூவ் ஆகும், இந்த எல்லோ கேஸ் இந்த சைடு மூவ் ஆகிடும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் கால்டு டிஃப்யூஷன் ஆஃப் ஒன் கேஸ் ஆன் அனதர் கேஸ். ஓகேவா? ஸோ எஃப்யூஷன்னா என்ன, ஒரு கண்டெய்னரில் அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக வேக்கமாக இருக்குது, அதாவது காலியாக எம்டியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக கேஸ் இருக்குது. ஸோ நடுவில் இருக்க ஹோல் மூலமாக இந்த கேஸ் இந்த இடத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டு வெளியே வருது ஹோல் மூலமாக. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு வேகமாக எஃப்யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு வேகமாக டிஃப்யூஸ் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இல்லை எஃப்யூஷன், that is calculated by mathematically inversely proportional to the square root of molar mass. ஓகேவா? ஒரு பார்ட்டிகளோட வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும், வெயிட் அதிகமாக இருந்தது கொஞ்சம் மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கே தெரியும் இல்லையா, சின்ன பொருள் வேகமாக போகும், பெரிய வெயிட்டாக இருந்தால் டக்குன்னு மூவ் ஆகாது. ஸோ தட் கான்செப்ட் இஸ் this. The rate of diffusion is inversely proportional to the square root of molar mass. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸஸ் கம்பேர் பண்ணும்போது அதனோட ரேஷியோ பார்ப்போம். RA ஃபர்ஸ்ட் கேஸ், RB செகண்ட் கேஸ். ஸோ த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் RA divided by RB. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? RA மேலே இருக்குதுன்னா கீழே MA மோலார் மாஸ். ஓகே, RB கீழே இருக்குது, அதனால் மோலார் மாஸ் மேலே இருக்குது. ஓகே, ஸோ RA divided by RB is equal to square root of MB divided by MA. ஸோ இதே ப்ராப்பர்ட்டி, இதே கண்டிஷனில் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸஸ் வெளியே எஃப்யூஸோ டிஃப்யூஸோ ஆகும்போது நம்ம ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும், சம் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் வந்து மாறுபடும் இல்லையா? அழுத்தம் கொடுக்கும்போது வேகமாக அதை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வரும், அழுத்தம் கொடுக்காதப்ப மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும். ஸோ டிபெண்ட் அப்பான் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ், அதையும் அந்த ஃபார்முலாவில் சேர்க்குறோம். we know that a rate is directly proportional to pressure. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா வேகமாக ரேட்டு அதனோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தா ஸ்பீடு குறையும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் இல்லையா? அதனால் RAக்கு ஈக்குவல் டு ப்ரெஷர் PA மோலார் மாஸ் கீழே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். அதே RBக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நேராகவே இருக்குது, PB மேலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் RA divided by RB is equal to PA divided by PB square root of MB divided by MA. This is the formula for finding out the rate of diffusion of a different two gases. Okay, and based upon this and a given example has been given. So unknown gas diffuses at a rate of 0.5 time. Okay, 0.5 time diffuse ஆகுது, that of nitrogen. Okay, nitrogen compound தான் இப்போ gas தான் at the same temperature and pressure. Calculate the molar mass of unknown gas. ஓகேவா? ஒரு கேஸ் நைட்ரஜன் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு கேஸ் என்ன, அதனோட மோலார் மாஸ் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ we know that at the same temperature and ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு கேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் சேம் தான், டெம்பரேச்சர் சேமு ப்ரெஷர் சேம்.
ஸோ நம்ம ஃபார்முலா இது ரேட் ஆஃப் அன்னோன் டிவைடட் பை N2. நம்ம கண்டுபிடிக்க போகிறது அன்னோன், அதை எடுத்துக்கலாம். டிவைடட் பை நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸு நைட்ரஜன் கேஸ் இருக்குது. அப்போ ஆப்போசிட் இந்த ஃபார்முலாவில் நம்ம எழுதும்போது நைட்ரஜனோட மோலார் மாஸ் மேலே இருக்கணும், அன்னோன் கேஸ் கீழே இருக்கணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். we know that நைட்ரஜனோட மோலார் மாஸ் 28 இல்லையா? நைட்ரஜன் அதனோட ஒரே ஒரு நைட்ரஜன்னா 14 அதனோட மோலார் மாஸ். இங்கே N2 நைட்ரஜன் கேஸ் ஆல்வேஸ் அவைலபிள் as a diatomic molecule. ஸோ N2ன்ற ஃபார்மில் இருக்கும். ஸோ 2 நைட்ரஜன்றதால 14 into 2, so that it is equal to 28 gram per mole. ஸோ டிவைடட் பை அன்னோன், ஓகேவா? இது தெரியாது. ஸோ இதனோட ரேஷியோ தான் நமக்கு சொல்லிட்டாங்க, எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம கொஷினில் 0.5 டைம்னு சொல்லியிருக்கிறதால இந்த இடத்துல RA டிவைடட் பை RB, அதாவது நைட்ரஜன், திஸ் இஸ் 0.5. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுத்தால் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுக்கிறதுக்காக போத் சைட் வி ஹாவ் டு ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு கேன்சல் ஆகி வெளியே போய்டும். ஸோ 0.5 into 0.5 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்தாண்ட 28 டிவைடட் பை M அன்னோன்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சிம்பிளிஃபிகேஷனில், M இந்த சைடு போய்டும், 0.5ன்றது கீழே இறங்கிடும், 0.5 ஸ்கொயர். ஸோ 28 டிவைடட் பை 0.5 ஸ்கொயர் வந்து 0.25. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கால்குலேட் பண்ணும்போது 112 gram per mole கிடைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்?